அந்த காட்டில் கட்டாக்காக ஐஸ்கிரீம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. ஐஸ் 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 ஐஸ். அம்மா அம்மா காசு கொடுங்கம்மா, ஐஸ்கிரீம் வாங்க. மீனுக்குருவி ஐஸ் வாங்குறக்காண்டி காசு கொடுத்தது. அந்த காசை வாங்கிட்டு குக்கு பறந்து போச்சு. குக்கு கிட்ட கட்டாக்காக காசு வாங்கிருச்சு. என்னப்பா, என்ன வேணும்? அங்கிள் ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க அங்கிள். காசு கொடுப்பா. இப்பதானே அங்கிள் காசு கொடுத்தேன். இல்லையேப்பா, கொடுக்கலையே. அங்கிள் இப்பதானே உங்க கையில நான் 10 ரூபா கொடுத்தேன், நீங்க வாங்குனீங்கல்ல. அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு வா, அப்பதான் ஐஸ்கிரீம் கிடைக்கும். இந்த அங்கிள் என்னை ஏமாத்திட்டாங்க. புறாவோட குழந்தையும் ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சி காசு வாங்கி பறந்து போச்சு. புறாவோட அப்பா 100 ரூபா கொடுத்துருந்தாங்க. அங்கிள் அங்கிள் ஒரு ஐஸ்கிரீம் கொடுங்க அங்கிள். ஒரு ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு மீதி காசு கொடுக்காம ஏமாத்திட்டு ஓடிருச்சு. இப்படியே கட்டாக்காகவும் சின்ன பறவைகளெல்லாம் ஏமாத்திட்டு இருந்தது. பெரிய பறவைகள் வந்து கேட்டாலும் அவங்களே சமாளித்து அனுப்பிடுச்சு. அந்த நேரம் பார்த்து குட்டி குழந்தைங்களாம் ஒன்று சேர்ந்தாங்க. இந்த கட்டா அங்கிள் நம்மளை ரொம்ப ஏமாத்திட்டு இருக்காங்க, அவருக்கு ஒரு பாடம் கற்று தந்தே ஆகணும். ஆமா ஆமா, கண்டிப்பா கற்று தந்தே ஆகணும். சின்ன பறவைகள்லாம் சேர்ந்து கட்டாக்காகத்துக்கு ஏதோ ஒரு பாடம் கற்று தரணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த நேரத்தில் கட்டாக்காக ஐஸ்கிரீம் விற்றுட்டு வந்தது. இதெல்லாம் பார்த்த சின்ன பறவைகள் எல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. கட்டாக்காக ஒரு ஓரமாக ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தது. அந்த இடத்துக்கு கிளி பறந்து வந்தது. அங்கிள் அங்கிள், எங்க அம்மா 200 ரூபா காசு கொடுத்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு மீதி காசு கொண்டு வான்னு சொன்னாங்க. வர்ற வழியிலே அந்த காசு விழுந்துருச்சு அங்கிள். அப்படியா? எங்க 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 அந்த காசு எங்க? வா ஃபர்ஸ்ட் போலாம். கட்டாக்காக குழந்தைய ஏமாற்றி அந்த காசை எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணி மரத்தடியில் இருந்து அந்த காசை தேடிட்டே இருந்தது. அந்த சமயத்தில் குழந்தைங்களாம் ஐஸ்கிரீம் வண்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ ஐயோ, என்னோட ஐஸ்கிரீம் வண்டியை தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காகம் பறந்து போச்சு. குழந்தைங்கள்லாம் கட்டா அங்கிள் நம்மளை எத்தனை டைம் ஏமாற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எல்லாத்தையுமே எடுத்து ஃபுல்லாக அவங்களோட ஆசை தீர சாப்பிட்டாங்க. கட்டா அங்கிள் நம்மளை எவ்வளோ நாள் அழுக வச்சிருப்பாரு. வாங்க எல்லாரும் போய் அவர் என்ன பண்றாருன்னு அவர் வீட்டில் போய் பார்க்கலாம். குட்டி பறவைங்கெல்லாம் அவங்க வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அங்கிள் அங்கிள், ஐஸ்கிரீம் சூப்பர். என்னது ஐஸ்கிரீம் சூப்பரா? கட்டா குழந்தைங்களை அடிக்கிறக்காண்டி துரத்திட்டே ஓடுச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.